கோவையில் தவேகாவின் பூத் கமிட்டி மாநாட்டிற்கு பங்கேற்க வருகை தரும் விஜயை காண பொதுமக்கள் வீட்டின் மாடிகளிலும் தண்ணீர் டேங்க் மீதும் நின்று காத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கோவையில் தவேகாவின் பூத் கமிட்டி மாநாட்டிற்கு பங்கேற்க வருகை தரும் விஜயை காண பொதுமக்கள் வீட்டின் மாடிகளிலும் தண்ணீர் டேங்க் மீதும் நின்று காத்திருக்கின்றனர். பூத் கமிட்டி மாநாட்டிற்கு விஜய் வருகை தர இருக்கும் நிலையில் விஜயை காண பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் வீட்டின் மாடிகளிலும் தண்ணீர் டேங்க் மீதும் நின்று காத்திருக்கின்றனர். கோவையில் பூத் கமிட்டி மாநாட்டிற்கு விஜய் வருகை தர இருக்கும் நிலையில் பொதுமக்கள் விஜயை காண ஆர்வம் காட்டி வருகின்றனர். வழிநெடுகிலும் மாடியில் மக்கள் காத்திருக்கின்றனர். மேலும் தண்ணீர் டேங்க் மீதும் மக்கள் நின்று விஜயை காண ஆர்வம் காட்டி வருகின்றனர். பூத் கமிட்டி மாநாட்டிற்கு வருகை தரும் விஜயை காண மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். அங்கு என்ன நிலவரம், சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் வந்தடையவிருக்கிறார். விஜயை காண்பதற்காக அவர் வரக்கூடிய அந்த வழியில் முழுவதுமே வீடுகளின் மொட்டை மாடிகளிலும் சரி, தண்ணீர் டேங்கிலும் சரி மேலே ஏறி நின்று ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். கொளுத்தும் வெயிலிலும் பொருட்படுத்தாமல் மொட்டை மாடியிலும் தண்ணீர் டேங்க் மீதும் ஏறி நின்று ரசிகர்கள் விஜய் வருகையை பார்ப்பதற்காகவும் விஜயை பார்ப்பதற்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். குறிப்பாக விஜய் அந்த லீமிரடியன் ஹோட்டலிலிருந்து குருமம்பாளையம் பிரதான சாலைக்கு வந்தடைந்த பிறகு அந்த குருமம்பாளையம் பிரதான சாலையிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. அந்த 1 கிலோமீட்டர் தொலைவு முழுவதுமே ஆங்காங்கே வழி நெடுகிலும் சாலையின் இருபுறங்களிலும் ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் காத்திருக்கின்றனர். சாலையின் இருபுறங்களிலும் மட்டுமில்லாமல் சாலை அந்த 1 கிலோமீட்டர் தொலைவிற்கும் வழியில் இருக்கக்கூடிய வீடுகளின் மொட்டை மாடிகளிலும் அங்கே விஜய் வந்தடையக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் டேங்க் ஒன்றிலும் மேலே ஏறி நின்று காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்திற்கு வந்தடையவிருக்கிறார். விஜயை வரவேற்பதற்காக வரவேற்பு ஏற்பாடுகள் பெரும்பான்மையாக செய்யப்பட்டிருக்கிறது. மலர் தூவி அவரை வரவேற்பதற்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். விஜயை பார்ப்பதற்காக கட்சியின் தொண்டர்கள் மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் பொதுமக்களும் அவரை பார்ப்பதற்காக காத்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பூத் கமிட்டி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வந்தடையவிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.